சில ஃபுட் சமைக்கக்குள்ளேயே வாசனை வரக்குள்ளேயே நம்மளுக்கு நாக்கில் எச்சு ஊறும். அதை வந்து மவுத் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். The aroma of fresh coffee always makes my mouth water. The aroma of fresh coffee always makes my mouth water. அந்த காஃபியோட வாசனை எனக்கு நாக்கில் எச்சு ஊறுது அப்படின்னு சொல்கிறதுக்கு மவுத் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் வார்மஸ் டோஸ்ட்னா ரொம்ப சாஃப்டாக மென்மையாக இருக்கிறது ஆஸ் வார்மஸ் டோஸ்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மாம்ஸ் ஃப்ரெஷ்லி பேக்டு கேக் இஸ் ஆல்வேஸ் ஆஸ் வார்மஸ் டோஸ்ட், பர்ஃபெக்ட் ஃபார் த கோல்ட் டே. I love my new blanket. It keeps me as warm as toast. குட்டி பசங்களை அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபுட் சாப்பிட வைப்பாங்க. இது எப்படி சொல்லலாம்னா, டு ஃபோர்ஸ் ஃபுட் டவுன். He was so sick that he had to force food down just to get some energy. ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. பசிக்கணுன்றதுக்காகவே ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க. டு ஒர்க் அப் அண்ட் appetite ஃபார் அப்படின்னு சொல்லலாம். பசியை தூண்டுறதுக்காக ஒரு வேலை செய்கிறது டு ஒர்க் அப் அண்ட் appetite ஃபார். We went for long hike to work up an appetite for dinner. நாங்கள் வந்து ரொம்ப தூரம் மலை ஏறி போனோம், ஏன்னா எங்களுக்கு பசிக்கணுன்றதுக்காக, டின்னருக்கு பசிக்கணுன்றதுக்காக. We went for long hike to work up an appetite for dinner. ஸ்டிக் டு யுவர் ரிப்ஸ்னா ரொம்ப சத்தான சாட்டிஸ்ஃபைடான உணவை தான் ஸ்டிக் டு யுவர் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். This hearty stew is a kind of a meal that sticks to your ribs, keeping you full and satisfied. This hearty stew-na rich gravy with a blend of mixed vegetables and a meat. அதுதான் like a gravy மாதிரியே இருக்கும். This hearty stew is a kind of a meal that sticks to your ribs, keeping you full and satisfied.